ஹாய் குட்டீஸ், நன்னரி கதைகள் சேனல்ல நாம இன்னைக்கு மந்திர மரமும் விறகு வெட்டியும் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு கிராமத்தில் ரங்கன் என்ற ஒரு விறகு வெட்டி தன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் அருகில் உள்ள காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி பின்பு அதை அருகில் உள்ள சந்தையில் சென்று விற்பான். அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து பிழைப்பு நடத்தி வந்தான். இதுவே அவனது வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் ரங்கன் வழக்கம் போல் காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்டினான். பின்பு விறகுகளை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பும் போது இளைப்பாறுவதற்காக ஒரு மரத்தின் அடியில் படுத்து ஓய்வெடுத்தான். அது ஒரு மந்திர மரம். அந்த மரம் நினைப்பதை எல்லாம் நிஜமாக்கும் மந்திர சக்தி வாய்ந்தது. அது ரங்கனுக்கு தெரியாது. அவன் நன்றாக தென்றல் வீசுகிறதே, ஓய்வெடுக்க எனக்கு ஒரு பஞ்சு மெத்தை கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணினான். உடனே அவனுக்கு அங்கு ஒரு அழகான பஞ்சு மெத்தை வந்தது. அதை கண்டு ரங்கன் ஆச்சரியப்பட்டான். அவன் அதில் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏறி படுத்து கொண்டான். விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. நாள் முழுவதும் உழைத்ததால் அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது. இந்த சமயத்தில் கை கால்களை பிடித்துவிட ஒரு பணியால் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதில் எண்ணினான். என்ன அதிசயம்! அடுத்த கணமே அங்கு ஒரு இளம் பெண் தோன்றி அவனுடைய கை கால்களை பிடித்துவிட ஆரம்பித்தாள். அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான். நினைப்பதெல்லாம் நடக்கின்றதே, இவ்வளவு கிடைத்தும் வயிற்றுக்கு ருசியான உணவு இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று எண்ணினான். அவ்வளவுதான், மறுகணமே ஒரு தட்டில் அறுசுவை உணவும் வந்தது. பல வகையான உணவுகளை கண்டதும் அளவற்ற குதூகலம். மகிழ்ச்சி கடலில் மூழ்கினான். திடீரென்று அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. இவ்வளவு கிடைத்திருக்கிறதே, காட்டில் தனியாக இருக்கிறேனே, திடீரென சிங்கம் வந்தால் என்ன ஆகும் என்று நினைத்தான். மறுகணமே சிங்கம் பாய்ந்து வந்தது. அலறி அடித்துக்கொண்டு மரவெட்டி அங்கிருந்து ஓடியே போனான். ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம் எண்ணப்படியே எல்லாம் நடக்கும். நாம் நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். நான் மற்றொரு நன்னரி கதையோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நன்னரி கதைகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.